வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சமீபத்தில் வந்து டிஹெச்எஸ் ஃபைனல் ரூல், அது நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். அதாவது நீங்கள் வந்து வாங்கியிருக்கக்கூடிய டிகிரி வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு எடுத்துக்காட்டு வந்து இப்போ கம்ப்யூட்டர் துறையில் வேலை பார்க்கணும்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான டிகிரி வாங்கியிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி அந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாவில், யூடியூப் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. நாங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வச்சுருக்கோம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் வச்சுருக்கோம், இப்போ ஐடி துறையில் வேலை பார்க்குறோம், இப்போ எங்களோட H1B என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. இன்றைக்கி வந்து எக்ஸ்பர்ட்டோட பேச போகிறோம், இமிகிரேஷன் அட்டார்னியோட டேரெக்டாக அதை பற்றி பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்குள்ள நிறைய கிளாரிஃபிகேஷன் இருந்து அது எல்லாமே இன்றைக்கி வந்து நிவர்த்தி பண்ண போகிறோம். ப்ளஸ் H1Bயில் இருக்கிறவங்க பிஸ்னஸ், அதாவது எல்எல்சி ஆரம்பித்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை இன்னைக்கு வீடியோ வழியாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 22% அதில் வந்து ரிட்டர்ன் இருக்கு. நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட்ஸ்ல இருக்கு, ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் மேரி கென்னடி எங்களோட வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறது. ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா ஹாலிடே பிஸியில் இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் சேனல் சார்பாகவும் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா சார்பாகவும் உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். எனக்குமே எப்பவுமே சொல்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பண்றதுக்கு. ஏன்னா இப்போ தட்ஸ் நீட், நீங்க சொன்ன மாதிரி. புதுசாக நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மேரி கென்னடியை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அவங்க வந்து ஒன் ஆஃப் த லீடிங் இமிகிரேஷன் அட்டார்னி இந்த USA, ப்ளஸ் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அது நமக்கு எல்லாமே ரொம்ப பெருமையான விஷயம். அவங்களோட லா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா லா ஆஃபீஸ் ஆஃப் மேரி கென்னடி இல்லினாய் மாகாணத்தில் இருக்குது. அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. உங்களுக்கு இதுக்கு இந்த வீடியோக்கு தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் இன்ட்ரோலே நாங்கள் சொல்லிட்டேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான இப்போ டிஹெச்எஸ் வந்து ஃபைனல் ரூல் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்வி வந்து எழுது. அது வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போயிடலாம். முதல்ல வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது மேரி கென்னடி. ஏன்னா வந்து அதில் கொடுத்துருக்கும் போதே இனிமேல் வந்து ஒர்க் டியூட்டிஸ் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு த டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனால் யாரோ ஒரு ஆள் ஐடியில் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களோட டிகிரி வந்து நான் ஐடியாக இருக்குது. சரி, எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல்ஸ், மெக்கானிக்கல் ஏதோ இருக்குது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு? இது வந்து நம்ம கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுற மாதிரி ஒரு என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இதுல வந்து நம்ம இதை பயமுறுத்துறதுக்கோ இல்ல இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஒரு கிளாரிட்டிக்காக தான் நம்ம வந்து ஒரு லீகல் ப்ரொஃபஷனலா பண்றோம். அதை மட்டும் சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம உண்மையை சொல்லும் போது ஒரு கொஞ்சம் பயமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. பயம்ங்கிறத தாண்டி இது வந்து மக்களுக்கான அவேர்னஸ் தான். எது வந்து வரப்போது நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை முதல்ல சொல்லிடலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது ஒன்னு என்னன்னா, இப்போ இங்க இருக்கிறவங்க H1Bல நான் இங்க இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து there is not much of a concern even though there are changes. இப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரூல் ரிலீஸ் பண்ண போறாங்க, அந்த டேட்ஸே நமக்கு வந்திருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா இதோட ரியாலிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து நம்ம அதை ஒரு கேஸ் அட்ஜுடிகேஷன்ல தான் நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணுவாங்க. we all know that this is the process that's going to be, but it's how it's going to be impacting every individual's cases is only after they start processing. Actually January 17th அப்புறம் தான் வந்து இந்த ரூல் வரப்போகுது. கரெக்ட், ஆமாங்க, கரெக்ட், தட்ஸ் ரைட். ஆக்சுவலா ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப நிறைய நேரம் இல்லை. ஏன்னா ஒரு LCA ஃபால் பண்ணி ஒரு H1B ஃபால் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குல்ல. பட் இது எல்லாமே January 17th அப்புறம் தான் இட்ஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் ஃபார் அட்ஜுடிகேஷன் பர்பசஸ். ஸோ இப்போ வந்து ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப நாளாவே இது நடந்துட்டு இருக்கிறது தான். வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்? should be something related to the position that has been applied for. இதுதான் ஒரு நார்மல் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி ஹோல்டர் should be the one who gets qualified for the developer position or a software programmer position, correct? So இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம், நம்ம பண்றோம். அப்படியே வந்துட்டு வந்து என்ன சேஞ்சஸ் இந்த ரூல் கொண்டு வர போகுது நமக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து we are just trying to understand here. இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது நார்மல் ஆல்வேஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு கன்சர்னா இருக்கு அப்படின்னு. நார்மலி a position request or it's always a position request. So இது ரொம்ப டீடைல்டா I don't want to go into that.
தட் ஒரு லீகல் டேர்ம்ஸ்க்கு போக வேண்டாம்னு பாக்குறேன். ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு அப்ரூவ் ஆனவங்க ரொம்ப கன்சர்ன்டா இருக்க வேண்டாம். ஒரே சிம்பிள் சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, ஏன்னா திஸ் ரூல் அந்த பிரசிடென்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த ரூல்ல இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி வச்சிருக்கீங்க, ஆனா யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் டெவலப்பர் ஃபார் த லாஸ்ட் 9 years 8-10 years, இல்ல ஒரு ஈக்குவலன்சி நாங்க வந்து டிபெண்டிங் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் 3 years இருந்தா 1 yearக்கு வந்து டிகிரி ஈக்குவலேட் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா லீகல் டேர்ம்ஸ்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து ஏற்கனவே அப்ரூவ் ஆனவங்க இதை பத்தி ரொம்ப பெரிய ஒரு கன்சர்னா எடுத்துக்க வேண்டியது இல்லை. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 year டிகிரி அப்படி. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம 12 வருஷம் இதுக்கு மேலே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எதை பற்றியும் ஒரி பண்ண வேணாம், ரைட்டா? ஸோ ஐடி ஜாபில் இருக்கும்போது அவங்க டிகிரி பற்றி ஒரி பண்ண வேணாம். ஸோ மற்ற என்னென்னலாம் அந்த ஈக்குவலன்ஸில் கன்சிடர் பண்ணுவாங்க? இப்போ வந்து டிகிரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து எலக்ட்ரிக்கலில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க, ரைட்? அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 year கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸுமே இருக்கும் நம்ம ஊரில் பார்க்கும்போது. இப்போ எஜுகேஷன் எவாலுவேஷன் பண்ணும்போது அந்த 2 year அந்த டிகிரியை கன்சிடர் பண்ணுவாங்களா, இல்லை அது அப்படியே பண்ண மாட்டாங்களா? அதாவது ஒரு சிலது இருக்குங்க ட்ரெயின், நம்ம டீட்டெயில தான் போறோம். இந்த வீடியோ மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்டா தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 3 years ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஒரு ஐடி டெவலப்பர் ரோல்ல, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது வந்து நாங்க 1 yearக்கு வந்து வி ட்ரை டு ஈக்குவலேட் டு தட் ஆஃப் அன் டிகிரி. இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 3 years பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 வருஷம் தான், அதுக்கு வந்து 1 year இருந்தாதான் குவாலிஃபை ஆவாங்க ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ற ஒரு கிரைட்டீரியாக்கு. அப்போ வந்து 3 வருஷத்தோட டிகிரியை வந்து 3 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்க 1 yearக்கு கொண்டு போவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நாங்க அதனால நிறைய அதுல வந்து when we get an expert opinion இந்த கோர்சஸ் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல we took some C++ and these are all part of our curriculum. அது எல்லாத்தையும் வச்சு we always try to equate to that of the position that we are applying for. சாதாரண ஒரு 4 years டிகிரி and then 2 years of an experience அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னும் போது he has a mechanical engineering degree அப்படின்னு வரும்போது நாங்க ஒரு 6 years of related experience எடுத்து, even though he has a mechanical engineering degree, that 6 years of an experience, job experience ஆவோ இல்ல co-worker affidavit ஆவோ in detail we go and then get it done. So இப்போ இந்த related ruleக்கு நம்ம எவ்வளவு தூரம் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, the first thing is if you are already in a H1B, your H1B has been approved. So I'm not more concerned about that. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி வந்து வர அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு questionable, but that is something we don't want to talk about it right now. But இப்ப இருக்கிற ரூல் படி உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருந்ததுன்னா I don't want you to be concerned too much about it. When it comes, we'll deal with it, but there is also a possibility, how do we equalate it? அது நிறைய வந்து there are case lawsuits that has been filed and the decisions has been made. அதெல்லாம் வச்சு we also try to justify and then fight for it. Still now we also get the specialty occupation RFEs. That's not very uncommon. நம்ம வந்து இதுலயும் நாங்க justify பண்ணுவோம். ஒரு எம்ப்ளாயரா வந்து how many positions has been done historically from the like their filings. இப்போ ஒரு கம்பெனில இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த பொசிஷனுக்கெல்லாம் இத்தனை டிகிரி ஹோல்டரை ஏற்கனவே எடுத்திருக்காங்க, அவங்களோட அப்ரூவல்ஸ் வந்திருக்கு and they already been working on those. இது எல்லாத்தையுமே வச்சு we will try to justify that actually. Okay, lot of things இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறபடி என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஆல்ரெடி H1B அப்ரூவ் ஆயிடுச்சு, எக்ஸ்டென்ஷன்லாம் போனால் அவங்கள்ட்ட அவ்வளோ பாதிப்பு இருக்காது. வேறஸ் வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம லாட்ரியில் பிக் பண்ணிட்டு வெரி ஃபஸ்ட் டைம் வந்து H1B போகும்போது அவங்களுக்கான அந்த டேர்ம் வந்து இன்னும் நுவான்சஸ் நிறையா பார்ப்பாங்கன்னு தெரிய வருது. அண்ட் எகைன் நீங்கள் சொன்னீங்க, ஸோ ஈவன் இட்ஸ் வெரி காமன். ஈவன் டுடே வந்து ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனுக்காக நிறைய RFC வந்து நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணி அனுப்பிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ப்ளஸ் வந்து போக போக தான் இதை பற்றிய நமக்கான லேர்னிங்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ January 17th அப்புறம் தான் வந்து யூஎஸ்சிஸ் என்ன பண்ண போகிறாங்க, ப்ளஸ் நியூ கவர்மெண்ட், ஸோ ரெண்டும் ஜாயின் ஆக போகுது. ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு மேஜர் கன்சர்ன் எப்படின்னா, இப்போ வந்து இந்த பொசிஷன் ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனா அப்படிங்கிறது வந்து பெட்டிஷனர் தான் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இவ்வளவு நாள் வரைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஸ்டாப் பண்ணது இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ போனஃபைட் ஜாப் ஆஃபர் பற்றி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அதுக்கான ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வரதுக்கான காரணம் நிறைய ஃபேக் ரெஸ்யூம்ஸ் ஆர் ஃபேக் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய நியூஸ் படிக்க முடியுது. ஸோ அதனால தான் வந்து யூஎஸ்ஏஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வராங்களோ?
அப்படி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க பிரேம். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ 2019 அந்த ஐடி சர்வ் மெமோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து தே ஆர் நாட் சப்போஸ் டு ஆஸ்க் ஃபார் கிளைண்ட் லெட்டர்ஸ் அண்ட் இந்த ஷார்ட் டேர்ம் அப்ரூவல்ஸ் அதெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ ரீசெண்டா டு ரெகுலேட், நான் வந்து இதுதான் ஸ்பெசிபிக் ரீசனிங்னு சொல்றதை விட டு ரெகுலேட் த H1Bs இன் அ பெட்டர் வே, அதுக்காக தான் இப்போ H1B லாட்டரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கே தெரியும், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரெகுலேஷன் ப்ராசஸா தான் நானுமே பாக்குறேன். நான் என் கிளையண்ட்டும் ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ நீங்க ஒரு என் கிளையண்ட்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனா அப்படிங்கறத வந்து இப்போ ஜேபி மார்கன் சேஸ்ல வந்து ஒரு சின்ன எம்ப்ளாயர் ஏபிசி கம்பெனி has placed them அப்படின்னா ஜேபி மார்கன் சேஸ் ஆல்சோ ஹேஸ் டு சே தட் இந்த பொசிஷன் வந்து ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் தான் அப்படிங்கறத வந்து பார்க்கணும். எவ்வளவு தூரத்துக்கு என் கிளையண்ட் வந்து அதை ஒத்து வருவாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்று வந்து என்னன்னா இப்போ ஒரு சில விஷயங்கள்ல வந்து நாங்களே பண்ணியிருக்கோம். 2018-19 வந்து there was a major concern about this. அவங்களோட ஜாப் போஸ்டிங் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இது இந்த பொசிஷனுக்கு இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சேஸ் ஜேபி மார்கன் சேஸ் ஜேபிஎம்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னாலே ஜாப் கேரியர் போஸ் இதுல வந்து 100 இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து we need to wait and then do it, but there is an option. All that I want to say is இது ஒன்றும் பெரிய ஒரு மேஜர் சேஞ்சஸ் இல்லை. we have already done with it. Most of the law firms are also familiar with it, and also there is lot of discussions going on. இப்போ இந்த வந்து அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து there were almost like 14 to 20 attorneys were there. We all discussed about the possibilities of how it can be, and then is there going to be a lawsuit based on this, and how do we work on this, how do we educate our clients. இதெல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. We are all aware of what needs to be done at this time for the community, particularly for the H1B communities அப்படின்றத வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த போனஃபைட் ஜாப் ஆஃபருக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டைரக்ட் கிளைண்ட்ஸ், எக்ஸாம்பிள் ஜேபி மார்கன் ஆர் வால்மார்ட் ஹூவர் அவங்களோட சப்போர்ட்டும் வந்து இது தேவைப்படுது. கண்டிப்பாக அட்டார்னிஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸாக நான் நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நிறைய நீங்கள் வெபினாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய டிஸ்கஷனும் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ப்ளஸ் H1B ஸ்ட்ரென்தன் பண்ண இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னொரு விஷயமும் நான் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். H1Bயில் இருக்கிறவங்க வந்து 49% வந்து அவங்களோட எல்எல்சி கம்பெனி ரன் பண்ணலாம் சம்திங். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாங்க பிரேம், அது ஒரு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஆஃப் த H1B ஹோல்டர்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா ஈவன் நிறைய அட்டர்னிஸே தே ஆர் ஆல்சோ என்கரேஜிங் தட் பார்ட் ஆஃப் இட். எப்படின்னா இது ரொம்ப வருஷமா இருக்காங்க இந்த கிரீன் கார்டோட பேக்லாக். நாங்கள பார்த்தீங்கன்னா நிறைய லைக் ஸ்கில்டு பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் தேர் ஜர்னி ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். இட்ஸ் நாட் ஹெல்பிங் தெம் பீங் ஆன் த H1B ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். அப்போ நீங்க இதுல தான் இருக்கணும் அப்படின்னு வரும்போது என்கரேஜிவா இல்லை ஆக்சுவலா. ஸோ அதை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ரூல் சேஸ் தட் எப்படின்னா நீங்க யூ கேன் பி ஆல்சோ சர்விங் ஒர்க்கிங் ஆன் த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். தட்ஸ் அ மேஜர் கிரைட்டீரியா. பட் யூ கேன் ஹாவ் your own entities that can be formed. It can be of any form. ஒரு LLC-ஆவோ ஒரு S-corp-ஆவோ ஏதாவது ஒரு இதில் ஃபார்ம் பண்ணிட்டு, but the majority role should be on the specialty occupation. அப்படின்னா அதாவது 51-49 சொல்றதை விட மெஜாரிட்டி ஒர்க் வந்து towards the specialty occupation. If you had been then you can file your own H1B. அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு என்கரேஜிங் ஃபேக்டராக தான் இருக்குது. only for 18 months. ஃபர்ஸ்ட் வந்து 18 months தான் அவங்க கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ சப்போஸ் நான் வந்து யூ கேன் ஃபைல் யுவர் ஓன் H1B அப்படி மீன்ஸ் ஏதோ ஒரு அட்டார்னி மூலியமா இப்போ நான் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த எம்ப்ளாயரோட கன்சர்ன் இல்லாமல் நானே பண்ணலாம் இல்லையா? ஆமாங்க. நீங்களே உங்களோட இப்போ நீங்க ஒரு LLC ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட H1B நீங்களே ஒரு என் கிளைண்ட் பார்த்துக்கிட்டீங்க, அவங்க கூட வந்து ஒரு H1B உங்களுக்கு நீங்களே த்ரூ தட் சேம் LLC யூ கேன் ஃபைல் ஃபார் இட். அதுக்கப்புறம் டெஃபினட்டா when you file a H1B there are some requirement that needs to be fulfilled about the credibility of the company and then where is that organization. அதெல்லாம் உங்களுக்கும் அப்ளிகபிளா தான் இருக்கும். பட் ஆனா
பண்ண முடியும். ஏன்னா இப்ப இது வரைக்கும் அந்த கிரைட்டீரியாக்கு வந்து எஸ் ஆர் நோன்ற ஆன்சரே இல்ல. H4EAD கூட யூ கேன் ஆல்வேஸ் பி ஃபார்மிங் யுவர் ஓன் என்டிட்டி. ஆனா H1B வரும்போது யூ கான்ட் டூ, பிகாஸ் யூ ஆல்வேஸ் ஹாவ் டு ஜஸ்டிஃபை ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ். இப்ப நான் 485 எல்லாம் நிறைய பேருக்கு இன்டர்வியூ பண்ணிருக்கும் போது உன்னோட அவங்க தேர் ஓன் ரெக்கார்ட்ஸ் வில் ஷோ தட், லைக் அப்போ கொஸ்டின் பண்ணிருக்காங்க அவங்க வந்துட்டு, ஹவ் இஸ் இட் யுவர் பார்ட் ஆஃப் யுவர் என்டிட்டி வென் யூ ஆர் ஹோல்டிங் யுவர் H1B அப்படின்னே கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து the rule itself says that. So இன்னும் நம்ம வர we'll know the process, how it's going to be streamlined, but at this point it's doable. சப்போஸ் வந்து என்னோட மீன்ஸ் மேஜர் எம்ப்ளாயர்ட்ட எனக்கு வந்து 3 years இருக்குது, இப்போ வந்து 18 months தான் கொடுக்குறாங்கன்னா என் விசா ஸ்டாம்பிங் நான் மேஜர் எம்ப்ளாயிஸ் தான் போய் 3 years தான் வாங்குவேன் இல்லையா? If you are working for full time in somewhere as an organization, but you want to form your entity, and then concurrent employment in ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, that is always there. So அது நாங்க நிறைய பேருக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா. ஸோ அப்படி வரும்போது as long as offer that has been there, ஸோ அப்போ வந்து இதையுமே நீங்க வந்து கன்கரண்டா பண்ணிக்கலாம், but your stamping will definitely be on the primary employment. ஏன்னா நாங்க அதை ஃபைல் பண்றதே it will be different. The way that it has been filed as a primary employment and a concurrent employment, the type of filing itself differs. கரெக்ட். ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். ஒரு புது கதவு வந்து திறந்துருக்கதா. ஸோ இப்போ தான் அந்த கதவுக்குள்ளே போகிறோம். ஸோ இனிமேல் தான் அது என்ன தரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஸோ லேர்னிங் இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் வந்து இன்னும் வர ஃபியூச்சர் இயர்ஸில் வந்து நிறைய மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் H1B அந்த க்ரீன் கார்டுக்குள்ளே ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அந்த ஒரு மோட்டிவோடு இருப்பாங்க. பட் இது பெரிய ஒரு ஸ்டாப்பாக இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு கதவை திறந்துருக்காங்க. அதான் சொல்ல நிறைய நல்ல விஷயங்களும் இந்த ஃபைனல் ரூல்ல இருக்கதான் செய்யுது. அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஏப்ரல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது எப்பவுமே ஒரு கன்சர்னா இருந்தது. செப்டம்பர் 30th வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதர் தே ஹேவ் டு கோ பேக் டு தி ஸ்கூல் சிஸ்டமா, என்ன வேலை பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருந்தது. அதுவும் இப்போ வந்து ஏப்ரல் 1st வரைக்கும் இருக்குது. அப்படியே அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ சப்போஸ் ஏப்ரல் 1st வரைக்கும்னா இப்போ அந்த கேப் அந்த I-20 போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இல்லை ஏப்ரல் 1st இல்லைங்க. அது வந்து கேப் வந்து இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. இப்போ நீங்க உங்க ஃபைல் H1B நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்கன்ற அந்த ரிசிப்ட் நோட்டீஸ் as long as it's not yet adjudicated, உங்களுக்கு வந்து டிசிஷன் வராத வரைக்கும் யூ கேன் கண்டினியூ யுவர் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நீங்க ஒரு H1B ஃபைல் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஏப்ரல் டு ஜூன் போட்டாலன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைலிங் டைம்ல when they have done it, and then even if the decision has not been made, they can, based on this, they can just continue to work till April 1st. F1ல இருக்காங்க, H1B லாட்ரி போட்டிருக்காங்க, பிக் ஆயிடுச்சு, பட் டெசிஷன் வரல. ஸோ இந்த சினாரியோ தான் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தனியா வந்து OPT இருக்கணும், CPT இருக்கணும், இல்லைன்னா அந்த கிரைட்டீரியா இல்லை. பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் திஸ் ரிசிப்ட் நோட்டீஸ் ஆஃப் H1B that has been filed under the cap and it's yet to be adjudicated. அது H1B அப்ரூவ் ஆச்சுன்னா டெஃபினட்டா அதுல அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. when as long as it's pending till April 1st, they can continue their employment based on this cap. சூப்பர். இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஸோ இதை தாண்டி ஃபைனல் ரூல்ல வேற ஏதாவது ஒன்னு மேஜர் கன்சர்ன் இருக்குங்க பிரேம், அதுதான் லாஸ்டா பேசலாம் நினைச்சேன் நானு. FDNS விசிட். FDNS விசிட்ல வந்து இது வரைக்கும் உள்ள ரூல் ரெகுலேஷன்ல வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, இட்ஸ் வாலண்டரி. எனி எம்ப்ளாயர் கேன் சே தட் தே ஆர், ஈவன் when any officer visits the employer or the employee, they say that start with that it's a voluntary அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து it's going to be mandatory. That's a major concern that's happening. என்ன mandatory ஆகும்போது எப்படின்னா how much the documents can be demanded, what kind of a documents. ஏன்னா இப்போவே வாலண்டரின்னு வரும்போதே கூட as long as the employee or the employer has agreed for it, there is நிறைய தடவை ப்ராக்டிக்கலாவே நாங்களே பார்த்திருக்கோம். நாங்க எப்படின்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் இப்போ ஒருத்தரை மட்டும்தான் கேட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஆனா அவங்க கேட்கறது வந்து just please provide all those contract of the people that has been employed with this end client, which is out of their scope. நீங்க வந்தது ஒருத்தருக்கு மட்டும்தான், ஆனா இந்த கிளைண்ட்ல இருக்கிற எல்லாரோட டாக்குமெண்ட்ஸையும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து that is out of their scope. அது ஒரு எவ்வளவு தூரம் நம்மளால if they have an attorney who's also going to support them on all those documentations, நாங்களே சொல்லியிருக்கோம் we decline to provide those documents அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஈவன் ஆஃப்டர் தட் சம் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் ஹேஸ் ஒரு வீட்டுக்கு போவாங்க. ஸோ ப்ரைவேட் ஈவன் தோ யூஆர் ஆல் ஒர்க்கிங் ரிமோட்லி 100% வரும்போது இப்போ வந்து இட்ஸ் ப்ரைவேட் ஸ்பேஸ் இல்லைங்களா? இது வந்து ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றது இட்ஸ் பிசினஸ் ஸ்பேஸ். ஸோ அங்க யார் வேணாலும் வரலாம். ஒரு ஒரு பிசினஸ் ஸ்பேஸ் இஸ் அ பப்ளிக் பிளேஸ், அது அப்படிதான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ வீட்டுல வரும்போது வி won't be that much prepared. குழந்தைங்க இருப்பாங்க இல்ல இருப்பாங்க. ஸோ யூ ஆல்வேஸ் கேன், அதை எப்பவுமே நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன், தேர் இஸ் சம் ரைட்ஸ் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் when you all are employed. நீங்க H1B-ல இருந்தாலும் ஒரு ஆஃபீஸர் கால் பண்ணா கூட you can always politely say that they have to wait for you to be prepared to answer. அவசரமா ஒரு சிலர்லாம் H1ல இருந்து H4க்கு ஃபைல் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்கும்போது அவங்க H4 ஃபைல் பண்ணதே அவங்களுக்கு டக்குன்னு அந்த பயத்துல ஞாபகம் வரல, ஆமா நான் H1B அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நாங்க ஆர்கியூ பண்ணி that's the genuine reason was that when you just call them it's very intimidating. அதுதான் ரியாலிட்டி அப்படியே வந்து. அதனால நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே give me some time, I can always talk to you tomorrow on this reasoning சொல்லிட்டு அவங்க எம்ப்ளாயரை ரீச் பண்ணலாம், இல்லை அவங்களோட அட்டர்னியை ரீச் பண்ணிட்டு they can be prepared to answer those questions. இப்போ அது வந்து மேண்டேட்ரின்னு வரும்போது எப்படி ஆக போகுதுன்னு தான் இப்போ வந்து that's question every one of the attorneys have as well. So we have to wait and see. ஏன்னா அது மேண்டேட்ரின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் வந்து they were addressing, இப்போ வாலண்டரின்னு இருக்கும்போதே கூட they were able to address that. அப்படி இல்லைனாலும் இப்பயுமே நோட்டீஸ் ஆஃப் இன்டென்ட் டு ரிவோக்னு ஒரு இருக்கு இல்லைங்களா, அப்ரூவ் ஆன பெட்டிஷனை வந்து they just bring it back. So நீங்க FDNS visit, if they are not satisfied with what has been provided to them, they always had been coming back. இப்பயும் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. இந்த that case. பட் இன்னும் ஒரு மேஜர் கன்சர்ன் இதுல என்னன்னா தேர்ட் பார்ட்டிஸ். இப்ப நீங்க கிளைண்ட் கிட்ட இருக்கீங்கன்னா அங்க போய் இதை வெரிஃபை பண்ணும்போது இப்பயுமே கொஞ்சம் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அங்க போய் டு கொஸ்டின் அபவுட் திஸ் ஆர் தே வாண்ட் டு கனெக்ட் வித் த கிளைண்ட்ஸ், ஹவு டஸ் இட் ரிஃப்ளெக்ட். எல்லா கிளைண்ட்ஸும் அக்ரியபிளா இருக்க மாட்டாங்க. that's a reason they even go through the third parties for the H1B இல்லைங்களா, இல்லைன்னா டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க பண்ணிடலாம். So these are some of the questions we need to wait and then see how it's going to be happening. கரெக்ட். ஸோ அந்த ஃபைனல் ரூலில் ஃபைனலாக கொடுத்தாலும் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காது அதுதான். ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணணும், ஸோ டினை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் மேரிக்கிறேன்டி. சப்போஸ் ஏன்னா அது எம்ப்ளாயீஸ் தான் கொடுத்துருக்காங்க தவிர சப்போஸ் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் கேட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கான உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ ப்ரைவேட் ஸ்பேஸ். அவங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து நீங்கள் எல்சிஐயில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, இதுதான் அவங்க ஒர்க்கிங் லொக்கேஷன். ஸோ தே வில் ஆல்வேஸ் கோ டு த ஒர்க்கிங் லொக்கேஷன். ஸோ என் கிளைண்ட்டுக்கு தான் போவாங்க. ஸோ என் கிளைண்ட் நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ January 17th அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் கிளைண்ட் ஆஸ் வெல் அஸ் அட்டார்னிஸ்க்கு. பிகாஸ் டெஃபினட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இப்போ இந்த ப்ராசஸ் அந்த சேஞ்சஸ் அந்த இன்கன்சிஸ்டன்சி இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் தேர் அண்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் அண்ட் தென் வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு சப்போர்ட் இன் எனி மீன்ஸ். பிரேம், எனக்கு இன்னும் ஒரே ஒரு குவிக் தாட் over here to share it with our viewers. அப்படியே எப்படின்னா நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணி நீங்க நாங்க பார்த்தவங்கள எங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு ஆஃபீஸ்க்கு மெசேஜ் பண்றாங்க through our website. They come and everything. We always are thankful, grateful for every opportunity we are able to serve you. உங்களுக்கு தெரியும் அது. அப்புறம் எனக்கு ஒன்று என்னன்னா, there are certain situations we need to have you take an appointment or a consultation because it's very specific to your own filing. அது அப்படி வரும்போது we do our best. இமிகிரேஷன் வரும்போதோ இல்லை எல்லா லீகல் சர்வீசஸ்லயுமே there's no guarantee that can be said. நீங்க உங்களுக்கு இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இப்ப வரவங்க எல்லாமே அப்பாயின்மெண்ட் நான் தான் பேசுவேன், அப்பாயின்மெண்ட் தே ஹேவ் அ கன்சல்டேஷன். அப்போ அதுல வந்து அவங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு என்ன எங்களால ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது இல்லைங்களா, போர்ட் ஆஃப் என்ட்ரியில என்ன ஆகும். For that situation we always do our best in addressing it, how we can help you, support you. அதே சமயம் also as like we are all people who understand and then we are all in இங்க வந்து ஒரு நான் இமிகிரண்டா வரும்போது we are all in the educated position as well. ஸோ நமக்கு வந்து allow us like வந்து எப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் we are ready to support you in any means. ஒரு சின்ன questions வரும்போது அதுவும் இம்மீடியட்டாலாம் நிறைய பேர் கேட்கும்போது கூட we try our best to accommodate even with all my other commitments நம்ம பண்றோம். ஆனா அதே மாதிரி அவங்களும் அதை புரிஞ்சுட்டு like when there are very specific in detail they have to it's better for them to have a
one-on-one consultation rather than to understand ஒரு ஜெனரிக்கா எடுத்துக்க கூடாது அப்படியே வந்துட்டு. கண்டிப்பாக மேரிகன் நீங்கள் வந்து தமிழ் கம்யூனிட்டிக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க இந்த வருஷம் முழுவதும். அதே சப்போர்ட் நீங்கள் அடுத்த வருஷமும் கண்டிப்பாக வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்கன்னு எங்கள் சேனல் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு திரும்ப ஒரு முறை வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். Thanks, Prem. The same goes to every one of them. Merry Christmas. Very blessed. Happy New Year to all our viewers. Thank you. Thank you. Thanks.